கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பேரொளி. லூக்கா 2:9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களைச் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இறைமகன் இயேசு பிறப்பதற்கு மனிதர்கள் இடம் கொடாததால் விலங்குகள் வாழும் புல்மெத்தையில் பொதிந்து வைத்துள்ளார். தன்னுடைய பிறப்பை கூற ரோம பேரரசின் பிரதிநிதிகளையோ ராஜாக்களையோ ஆளுநர்களையோ யூத மத காவலர்கள், குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர் யாரிடமும் கூறப்படவில்லை. யாரும் எதிர்பார்க்காத விசாரிக்காத காடே வீடாக நினைத்து தனது வேலையை கண்ணும் கருத்துமாய் கவனிக்கும் இடையர்களை தூதர்கள் சந்திக்கின்றனர். பகல் முழுதும் கடும் சூட்டிலும் முழுதும் கடும் குளிரிலும் தன்னுடைய பாதுகாப்பை பொருட்படுத்தாது ஆடுகளை பாதுகாத்து மேய்த்து இரவில் கிடையில் அடைக்கப்பட்ட ஆட்டு மந்தைகளுக்கு காவலாய் நின்ற இடையர்களுக்கு இச்செய்தி அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு செய்தி அறிவிப்பதில் கூட கண்குளிரா காட்சியாக கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது என பார்க்கிறோம். சவுலுக்கு பிரகாசித்த ஒளியை விடவும் மோசே கண்ட ஒளியை விடவும் இவ்வொளி வித்தியாசமான பேரொளி. சூழ வான தூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், உலக மக்கள் எல்லாரும் மகிழும்படியான நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளோம் என்று கூறி இடையர்களை மகிழ்விக்கின்றனர். யாரும் விரும்பாத எந்த செய்தியையும் தெரிவிக்காத இந்த மேய்ப்பர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசுவின் பிறப்பு கூறப்படுகிறது. எவ்வளவு பாக்கியம் பாருங்கள் அன்பரே. ஆண்டவருக்காக உண்மையாய் உத்தமமாய் சேவிக்கிற உங்களுக்கு அவரது இரகசியங்களை வெளிப்படுத்துவார். அவர் உம்மோடு கனவின் வழியாய் பேசுவார், வேதத்தின் வழியாய் பேசுவார். யாரும் வேண்டாம் என்றும் யாரும் விரும்பாத நீங்கள் அவருக்கு தேவை. தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற உங்களை தான் அவர் செய்தியை அறிவிக்கும் நற்செய்தியாளராக பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் பயப்படாது அருள்நாதர் இயேசுவாம் உலக இரட்சகர் விரும்பும் மேய்ப்பராக நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம்.